ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஃப்ரெண்ட் பேசுகிறேன். அதாவது பிடிஎஸ் ஆர்மி கேர்ள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலோட நேம் மெஸ்மரைசிங் ஸ்டோரி ஆஃப் பிடிஎஸ். சாரி ஆர்மி பேபீஸ். நான் ஆக்சுவலாக கிறிஸ்மஸோட ஒர்க்னால கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். அதனால தான் என்னால் எஃப்எஃப் போட முடியல. ஸோ நம்ம ஸ்டோரி ரைட்டர் தான் வீடியோ போட்டு மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன். இதுக்கப்புறம் நான் எஃப்எஃப் போட ஆரம்பிச்சிடுறேன். ஓகேவா? ஸோ உங்கள் எல்லாருமே நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன். சரி, ஓகே. இப்போ லாஸ்ட் எபிசோடில் நான் என்ன சொல்லி முடிச்சிருந்தேன் அப்படின்னா, நீங்கள் லீட்டேரியா வீட்டில் ஒன் டே ஸ்டே பண்ணிங்கள்ல, அதுக்கப்புறம் அங்கே கண்டுபிடிச்ச எவிடன்ஸ்லாம் அப்படி எடுத்துகிட்டு வந்து தியாவை வந்து பார்க்குறீங்க யூனிவர்சிட்டியில். ஸோ உங்கள் யூனிவர்சிட்டியில் தியாவை பார்த்து நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது ஜேகேவும் அங்கே வந்துடுறாரு. ஸோ நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணது எல்லாமே ஜேகேக்கு தெரிஞ்சிச்சுன்னொன்னே நீங்கள் தியாவை வந்து திட்டுறீங்க. அப்போ ஜேகே வந்து அதெல்லாம் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அண்டு எதுக்காக நீ அங்கே போன எவிடன்ஸ் கண்டுபிடிச்சேன்னு கேட்டதுக்கு நீங்கள் எல்லா எவிடன்ஸையும் சொல்கிறீங்க. அப்போ தான் ஃபோனையும் வந்து தியா கிட்ட கொடுத்துட்டு, இங்கே பாரு இன்றைக்கி ஈவினிங்குள்ளே இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை நீ ஓப்பன் பண்ணி ஆகணும்னு சொல்லி கொடுத்துட்டு வரீங்க. அவங்களும் வந்து அன்றைக்கி ஃபுல்லாக கஷ்டப்பட்டு ஈவினிங்குள்ளே அதை ரெடி பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் தான் நான் லாஸ்ட் எபிசோடில் சொல்லி முடித்தேன். இப்போ வாங்க நம்ம எஃப்எஃப்குள்ளே போகலாம். மை மிஸ்டீரியஸ் லவ் எபிசோட் 24. இந்த மாதிரி நீங்கள் 2 பேருமே யூனிவர்சிட்டி முடித்தோடனே மீட் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் இந்த மாதிரி கேட்குறீங்க, ஏய் தியா உங்ககிட்ட ஒர்க் கொடுத்தேனே முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்களும் வந்து, ஏய் நீ சொல்லி முடிக்காமல் இருப்பேனா, இன்னும் ஒன்று கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், அப்புறம் எப்படியோ ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறாங்க. நீங்களும் வெரி குட் அப்படி சொல்லிட்டு நீங்கள் 2 பேருமே வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் வீட்டுக்கு போனோடனே ஃபஸ்ட்டு வந்து ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறீங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோனில் வந்து கேமரா ஃபிட் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல லீட்டேரி வீட்டில். ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்கலான்ட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்குறது இல்லாமல் தியாவை விட தூங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவங்க வேறு ஐயோ எப்போ தான் வந்து தொலைவான், எப்போ தான் இவன் நம்மளை தூங்க விடுவா அப்படி சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருக்காங்க. அப்போ தான் லீட்டேரி ஆஃபீஸில் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு வந்து இங்கே உட்காரான். உட்காந்த உடனே அவன் வந்து இந்த மாதிரி தான் பேச ஆரம்பிக்கிறான். ஆஷ்னா, உன்னை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன்டி, ஏன்டி இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எவ பார்த்தாலும் ஆஷ்னா பற்றி தான் பேசிகிட்டே இருக்கான். அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அவனுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. அது வேறு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி பேசுது. ஏய் என்னடா லீட்டேரே, காலையில் ஒரு பொண்ணு கூட நீ வண்டியில் போகிறத பார்த்தேன், என்ன அந்த பொண்ணு கூடவே சுற்றிட்டுருக்க, வீட்டிலலாம் கூட தங்கினா போல், என்ன நினச்சிட்ருக்க அப்படி இப்படின்னு அந்த பொண்ணு கத்துறா. உடனே லீட்டேரி வந்து, இல்லை இல்லை செல்லம், உன் அளவுக்கு யாராவது என் மனசில் இடம் பிடிக்க முடியுமா அப்படி இப்படி சொல்லிட்டு ரொம்ப ஓவராக ஃப்ளோட் பண்ணி பேசுகிறான். இதெல்லாம் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அப்போ தியா வந்து, அட பாவி இவனுக்கு இதே தான் பொழப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு ஒரு பக்கம் புலம்பிகிட்டே இருக்காங்க. இதே மாதிரி தான் அவன் ஃப்ளோட் பண்ணிகிட்டே இருக்கான். அந்த பொண்ணு வந்து, இல்லை இல்லை நான் நம்பவே மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி காத்திட்டே இருக்குது. உடனே லீட்டேரி வந்து, இல்லை நம்புடா சொல்லும், இப்போ நம்ம வேணால் மீட் பண்ணலாமா, நம்ம போகலாமா அப்படி சொல்லிட்டு எப்படியோ சமாதானப்படுத்திடுறான். சரின்னு அவங்க 2 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லீட்டேரி அங்கேருந்து கிளம்பியும் போயிடுறான். இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. உடனே தியா வந்து, ஏய் இவன் ஒரு பொண்ணையும் விட்டு வைக்க மாட்டான் போல இருக்கே, எப்படிடி எந்த தைரியத்துலடி நீ ஒரு நைட்டு எப்படிடி அவன் வீட்டில் தங்குன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க, அந்த கதையை ஏன் கேட்குற, ரொம்பவே கஷ்டப்பட்டேன் தெரியுமா, ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன், என்ன பண்ணுறது, எவிடன்ஸ்க்காக போய் ரிஸ்க் எடுத்து தானே ஆகணும் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்களும் போடி உன்னை அப்படி சொல்லிட்டு அவங்க பாட்டு திட்டிகிட்டே இருக்காங்க. சரி நீங்கள் லீட்டேரி கிளம்பி போயிட்டால, அது வரைக்கும் இந்த ஃபோனை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லியாவோட ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அதில் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது. அதில் ஆஷ்னாவும் லியாவும் நிறையா வந்து பேசின வீடியோஸ், என்ஜாய் பண்ண வீடியோஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் ஆல்சோ அவங்களோட நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே அதில் இருக்குது. அது எல்லாமே அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படியே எல்லா வீடியோஸும் வந்து கிளிக் பண்ணி பார்த்துட்டே இருக்கீங்க. அவங்க ரொம்பவே லைஃப்பை 2 பேருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஒரு நிமிஷம் கூட 2 பேரும் வந்து பிரிஞ்சு இல்லாத மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்பவே திக்காக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது தியா அதை பார்த்துட்டு, ஏய் வாவ் ஆத்தியா செம்மல, இதேமாரி தான் நம்ம 2 பேரும் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்காங்க. உடனே நீங்கள் எப்படியோ பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படியே வந்து ரொம்ப லேட் நைட் ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து தியாவும் வந்து அப்படியே டயர்டாகி அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. உங்களுக்கு திருப்பி நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ நீங்கள் திருப்பி உங்கள் ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க, லீட்டேரி வந்து வந்துட்டானா அப்படி சொல்லிட்டு. அப்போது லீட்டேரி வந்து அவனுடைய ரூம் டோர் அப்படியே தள்ளாடிட்டே வந்து செம்மையாக திறந்துட்டு அப்படியே உள்ளே வரான். செம்ம பயங்கரமாக குடிச்சிருக்கான். உள்ளே வந்துட்டு ஆஷ்னாவோட அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு, ஏய் ஆஷ்னா, ஏய் நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணேன் தெரியுமாடி, ஆ சின்ன
சின்ன வயசுலேருந்து நான் உன்னை தாண்டி பார்த்துட்டே இருக்கேன். இங்கே அடிக்கடி வருவீடி இல்லையா கூட? ஆ என்ன உனக்கு பிடிக்கலையா? போய் போய் அந்த சின்ன பின்னாடி போனியா? ஏண்டி? ஏன் சொல்ல சொல்ல கேட்காம எனக்கு அகெயின்ஸ்ட் ஆகி என் கையாலேயே கொல்ல வச்சுட்டேடி ஆஷ்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெட்டில் விழுந்து மட்டை ஆயிடுறான். இதெல்லாம் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்கள்ல, உடனே வந்து உங்களுக்கு அப்படியே செம்மையாக ஹாப்பி ஆகிடுது. ஏன்னா அவனே வந்து வாயால் உளறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நீங்கள் பக்கத்தில் இருக்க தியாவை தட்டி எழுப்பி, ஏய் தியா இங்கே பாட்டி இங்கே பாட்டி அப்படின்னு எழுப்புறீங்க. உடனே அவங்க வந்து ஐயோ அம்மா அப்படின்னு கத்திட்டே எந்திரிக்கிறாங்க. நீங்கள் வந்து ஏய் செம்மடி அவன் நல்லா மாட்டினான் அப்படி சொல்லிட்டுருக்கீங்க. உடனே இதையா வந்து என்னடி அரை தூக்கத்தில் எழுப்பி ஏன்டி இப்படி டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க, என்னடி உனக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. உடனே நீங்கள் வந்து ஏய் அவனுக்கு என்ன உண்மையாக அவனே வந்து வாயால் ஒத்துக்கிட்டாண்டி அப்படி சொல்லிட்டுருக்கீங்க. உடனே இதையா வந்து என்ன சொல்கிற அப்படி சொல்லி கேட்குறாங்க. உடனே நீங்கள் வந்து இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டிங் அப்படியே எடுத்து காமிக்கிறீங்க வீடியோவோட. ஸோ இது பக்கா எவிடன்ஸ்னு சொல்கிறீங்க. அப்போ தியா வந்து சிரிச்சிட்டு ஏய் லூஸு போதையில் சொன்னதெல்லாம் எவிடன்ஸாக எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நீங்கள் வந்து ஐயோ இப்போ என்னடி பண்ணுறது, இது மட்டும் தாண்டி பக்காவான ப்ரூஃப், மற்ற நம்ம கலெக்ட் பண்ணதெல்லாம் கூட அந்தளவுக்கு இல்லைன்னு சொல்லினா கூட இது இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு தான் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்தேன். நீ ஏன்டி இப்படி சொல்கிற, இப்போ என்னடி பண்ணுறது எப்படிடி அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. அப்போ தியா வந்து ஏய் அவன் நார்மலாக இருக்கும்போது அவன் வாயாலேயே எல்லாத்தையும் உளர்னா மட்டும்தான் அதை வந்து ஒரு பக்கா ப்ரூஃப் எவிடன்ஸாக எடுத்துப்பாங்க. இப்போ இதெல்லாம் வந்து என்ன தெரியுமா, ஏதாவது ஃபேக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நீங்கள் வந்து அது எப்படி நான் வாயால் கொண்டு வருவேன் நார்மலாக இருக்கும்போது அப்படி சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. அப்போ தியா வந்து வேறு வழி, அவன் உன்னை ஃபுல்லாக லவ் பண்ணி உன் மேலே அப்படியே டீப்பாகி அவன் எல்லாத்தையும் சொன்னாதான் உண்டு, அது வரைக்கும் வேறு எந்த வழியும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. உடனே நீங்கள் அப்படியே அவங்கள பார்த்துட்டு சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்கிறீங்க. உடனே தியா வந்து ஏய் அடி பாவி நான் சும்மா சொன்னேன்டி, நீ அந்த மாதிரிலாம் ஏதோ லவ் பண்ண வைக்கிறேன்னெலாம் போயிடாத. அப்புறம் அண்ணான்னு வெளில ஒருத்தர் இருக்கார் தெரியுமா, அவர் வந்து என்னை தூக்கி போட்டு மெதின்னு மிதிப்பார். அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே ஃப்ரெண்டுன்னு ஜேகேன்னு ஒருத்தர் இருக்கான்னு தெரியுமா, அவன் என்னை திட்டுன்னு திட்டுவான். பத்தாதுக்குன்னு பாவண்டி அந்த ஜின் மனுஷன், அவர் ஆல்ரெடி உன்னால் ரொம்பவே நொந்து போயிருக்காரு. இன்னும் அவரை வந்து இந்த மாதிரிலாம் ஹர்ட் பண்ணிகிட்ருக்காத, புரிஞ்சுதா? இந்த ஐடியா நான் கொடுத்தேன்னு வெளியே தெரிஞ்சுது உன்னை கொன்றுவேன், இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணிகிட்ருக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு காத்திட்டே இருக்காங்க. உடனே நீங்கள் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தூங்கு நான் பார்த்துக்கிறேன், நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உடனே அவங்க வந்து என்னமோ பண்ணி தொலைப்போ, நான் தூங்குறேன் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படுத்துக்கிறாங்க. உடனே நீங்கள் வந்து லேட் ஏறி திருப்பி வந்து எதாவது எந்திரிப்பான எதாவது சொல்லுவானான்னு பார்க்குறீங்க. அவன் நல்லா மட்டையாகி தூங்கிட்டுருக்கான். உடனே நீங்கள் ஃபோனை வச்சுட்டு சரி நம்ம டைரி எடுத்தோம்ல லியா ரூம்லேருந்து, அதில் ஏதாவது எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பிரித்து படித்து பார்க்குறீங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு லியா வந்து ஆஷ்னாவை பற்றி தான் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி ஏய் ஆஷ்னா, நீ என்னோடய லைஃப்லேயே கிடச்ச பெஸ்ட் ஃப்ரெண்டுடி. எனக்கு வந்து என் லைஃப்பில் நீ கிடச்சதுலேருந்து தான் சந்தோஷம் என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்காக எல்லாமே நீ பண்ணுவ, உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண எல்லா நாட்களுமே என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம எமோஷ்னலாக ஃபுல்லாக எழுதி வச்சுருக்கா. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேஜ்க்கு அப்புறம் லீட்டேரியாவை பற்றி எழுதி வச்சுருக்கா. அந்த மாதிரி அண்ணா நீ வந்து என்னை உன் கூட பிறந்த தங்கச்சியை நீ ஏற்றுக்கவே மாட்டேங்கிற, ஆனால் நான் உன்னை என் கூட பிறந்த அண்ணனாக தான் பார்க்குறேன். நீ இந்த மாதிரி குடிச்சிட்டு இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்குது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை தெரியுமா. நீ வந்து ரொம்ப ஒரு பொறுப்பாக ஒரு பர்சனாக மாறணும் அப்படின்றதுக்காக தான் நான் உன்கிட்ட அப்படியே ஹாஷாக பேசுகிறேன். மற்றபடி நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உன் நல்லதுக்கு தான் எல்லாமே சொல்கிறேன், ஆனால் நீ தான் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி ரொம்பவே எமோஷ்னலாக நிறையா லைன்ஸ்லாம் எழுதி வச்சுருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துட்டு ச்சே இவன் உண்மையில ரொம்ப லவ் வச்சுருக்காளா அவங்க பிரதர் மேலே, இதெல்லாம் லீட்டேரேக்கு தெரிஞ்சிருந்தா ஒரு வேளை அவன் இந்த மாதிரி பண்ணாமல் இருந்திருப்பானோ. எப்படி லீட்டேரே 2 பொண்ணோட லைஃப்பை இப்படி ஸ்பாயில் பண்ணுறதுக்கு நீ காரணமாக இருக்க, நான் உனக்கு எல்லாமே புரிய வைக்கிறேன் இரு, உனக்கு தண்டனை நான் கண்டிப்பாக வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லேட் நைட் ஆகிடுச்சு. நீங்களும் அப்படியே படுத்து தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் வந்து அப்படியே ரெடி ஆகிட்டே இருக்கீங்க. அப்போ வந்து உங்கள் ஆஃபீஸில் இருந்த மேனேஜர் வந்து கால் பண்ணுறாரு. நீங்கள் அட்டன் பண்ணிட்டு சொல்லுங்கள் சார் அப்படி சொல்கிறீங்க. உடனே அந்த சார் வந்து ஆமாம் என்னம்மா
பிடிஎஸோட கான்சர்ட்காக கூப்பிட்டுருக்காங்க அப்படி இப்படி சொன்னேன். என்ன அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணிட்டீங்களா? கான்ட்ராக்ட்லாம் முடிஞ்சிச்சா? அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காரு. உடனே நீங்கள் வந்து இல்லை சார் நேற்று தான் கால் பண்ணாங்க. நான் ஆக்சுவலாக இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால ஈவினிங் தான் வர முடியும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இன்னைக்கு ஈவினிங் தான் போய் பார்க்கணும் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. உடனே அவர் வந்து அப்படியாம்மா, என்னம்மா ஆஃபீஸ் பக்கம் கூட ஆள் காணோம், ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க போல அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. உடனே நீங்கள் வந்து ஆமாம் சார், கொஞ்சம் இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அண்ட் ஆல்சோ கிளைண்ட்லாம் கொஞ்சம் தேடிட்டு இருந்தோமா, அதனால தான் பிஸி ஆகிட்டோம். ஸோ இப்போ எல்லாமே ஓகே சார். இன்றைக்கி ஈவினிங் வந்து பக்காவாக கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் முடிச்சுட்டு நாங்கள் உடனே வந்து உங்களை ஆஃபீஸில் மீட் பண்ணுறோம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறீங்க. இப்படி நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது தியா வந்து யார்டி அப்படி சொல்லி கேட்குறாங்க. உடனே நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி மேனேஜர் சார் தாண்டி அப்படி சொல்கிறீங்க. உடனே தியா வந்து அந்த சொட்டத்தலைக்கு என்ன பிரச்சனையா செம்ம, அப்போ என்னன்னா கிளைண்ட்டு பிடிக்கலையான்னு கேட்டு சாவடிச்சார். இப்போ பிடிச்சிட்டியே எப்போ வரலையான்னு கேட்டு சாவடிக்கிறாரா? அவர் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காத்திட்டே இருக்காங்க. உடனே வந்து நீங்கள் 2 பேருமே சரி ஓகே காலேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆகிடுச்சின்னு வெளில கிளம்பி போகிறீங்க. அப்போ அஸ்வின் பிரதர் வந்து இந்த மாதிரி வாங்க உங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. உடனே நீங்கள் 2 பேரும் வந்து என்ன பிரதர், ஃப்ரீயாக இருக்கீங்களா? நீங்கள் தான் ரொம்ப பிஸியாச்சே, எப்படி எங்களெல்லாம் ட்ராப் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தியா கலாய்ச்சிட்டே இருக்காங்க. உடனே அஸ்வின் வந்து நான் எங்கே பிஸியாக இருக்கேன், நான் ஃப்ரீ தான். உங்களை ட்ராப் பண்ணேன்னா நீங்கள் 2 பேரும் தான் என்னை கழட்டி விட்டு எப்போ பார்த்தாலும் தனியாக சுற்றிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே நீங்கள் வந்து சரி சரி அண்ணா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வினோட வண்டியிலே ஏறி உட்காரிங்க. போயிட்டே இருக்கும்போது அஸ்வின் வந்து இந்த மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஆமாம் ஆத்தியா, நீ என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில்? சரி நீ ஏதோ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். நேற்று என்ன பண்ணியிருக்க, நீ லீட்டேரி வீட்டில் போய் ஸ்டே பண்ணி வச்சுருக்க. அது எவ்வளோ ரிஸ்க்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டே இருக்காரு. உடனே நீங்கள் வந்து அண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எவிடன்ஸ்க்காக தான் போனேன், வீட்டில் யாருக்கும் தெரியாதுல்ல அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க. உடனே அஸ்வின் வந்து அதெல்லாம் வீட்டில் யாருக்குமே தெரியாதுமா, ஆனால் அது எவ்வளோ ரிஸ்க்குமா, நீ என்ன நினச்சிட்ருக்க? ஆஷ்னாவை தான் நாங்கள் அப்படியே விட்டுட்டோம், உன்னையும் அப்படிலாம் விட முடியாதுமா, எவ்வளோ பயத்தில் இருக்கும், எவ்வளோ பெரிய ரிஸ்க், அவன் எவ்வளோ கெட்டவன் உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சும் நீ ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காரு. உடனே நீங்கள் வந்து அண்ணா நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் வந்து என்னை நல்லா பார்த்துப்பேன், நீங்கள் என்னை நம்புங்க, நீங்கள் ஆஷ்னாவை எந்த அளவுக்கு நம்பி ஃப்ரீயாக விட்டீங்களோ அதே அளவுக்கு என் மேலே நம்பிக்கை வைங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே அஸ்வினை வந்து சரி ஓகே ஏதோ பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய காலேஜில் ட்ராப் பண்ணிட்டு தியாவையும் போய் அப்படியே ட்ராப் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஜேகே கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணோன்னே ஜேகே வந்து இந்த மாதிரி என்ன நேற்று ஃபோன் கொடுத்தி தியா கிட்ட, அவள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டாளா, உன்னால் இப்போது ஆப்ரேட் பண்ண முடியுதா ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காரு. உடனே நீங்கள் வந்து என்ன ஜேகே, யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குற, அவெல்லாம் எவ்வளோ பெரிய ஆள், இதெல்லாம் அவளுக்கு ஜுஜூபி மேட்டர், என்ன ஒன்று எப்பயோ ஓப்பன் பண்ணியிருப்பா, ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னால தான் கொஞ்சம் சாயங்காலம் வரைக்கும் டைம் ஆயிடுச்சு, இதெல்லாம் அவள் செம்மையாக பண்ணுவா அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து பரவாயில்லையே வாவ் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அப்புறம் வந்து சரி என்ன வேறு ஏதாவது எவிடன்ஸ் கிடச்சிச்சா, ஏதாவது கேமராலாம் செட் பண்ணி அதில் தான் மாட்டுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காரு. உடனே நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்கிறீங்க, அது எங்கே கிடச்சிச்சு, எதுவுமே வந்து இன்னும் பக்காவாக கிடைக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. உடனே ஜேகே வந்து ஆமாம் அவன் என்ன தான் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. உடனே நீங்கள் வந்து அவன் என்ன ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணி சுற்றிட்டுருக்கான் அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து சுற்றுவான் 2 பொண்ணோட லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டு அவன் மட்டும் ஜாலியாக சுற்றுவான், அவன் மட்டும் என் கையில் தனியாக மாட்டுட்டோம் இரு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்திட்டே இருக்காரு. பிகாஸ் லீட்டேரி வந்து இந்த அளவுக்கு பொண்ணுங்க பின்னாடி சுற்றுற விஷயம் யாருக்குமே தெரியாது, ஆஷ்னாக்கு தான் தெரியும். அதோடு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுனால உங்களுக்கும் தியாக்கும் மட்டும்தான் தெரியும். பிடிஎஸ் பாய்ஸ் யாருக்குமே இது தெரியாது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி மட்டும் சொல்லி விட்டுறீங்க. அப்புறம் வந்து சரி காலேஜுக்கு டைம் ஆகிடுச்சு ஜேகே, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஜேகேவும் வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அன்றைக்கி டேஸ் வந்து அப்படியே போகுது காலேஜில். ஈவினிங் ஆகுது. நீங்களும் தியாவும் வந்து அப்படியே நடந்து போயிட்டே இருக்கீங்க. அதே சமயம் இங்கே ஜின்னு வந்து அன்றைக்கி ஃபுல் டே வந்து அவரால் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல், அவர் ப்ராக்டிஸ் பண்ணாமல் சும்மா போய் ஒரு இடத்துல அப்படியே சோர்ந்து உட்காந்து உங்களை பற்றியே அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஈவினிங் டைம்லேயும் அதே மாதிரி உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு என்ன ஜின்னா ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏன் இப்போ பார்த்தாலும் இப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க, எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க, என்ன ஆச்சு, எல்லாத்தையும் மறந்துடுங்க, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சமாதானப்படுத்துகிறாரு.
பட் ஜின்னால் பழைய மாதிரி இருக்க முடியல. ரொம்பவே அவருக்கு கஷ்டமாக இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. இன்னொன்று லீட்டேரிக்கிட்டேருந்து நீங்கள் எதாவது ஆகிடப்போதோ, உங்களுக்கு எதாவது ஆகிடப்போதோன்னு அந்த பயத்தில் வேறு இன்னும் பயந்துட்டுருக்காரு. ஸோ வந்து வாங்க ஜின்னை, நம்ம வெளியில் வந்து லாங் ட்ரைவ் போயிட்டு வரலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அப்படியே வெளியே கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே ஈவினிங் டைம் நடந்துகிட்டே வரும்போது உங்களுக்கு லீட்டேரி கால் பண்ணுறான். நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறீங்க. அப்போ வந்து லீட்டரே, ஹே பேபி எங்கே இருக்க, இன்றைக்கி நைட் டின்னர் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். உடனே நீங்கள் வந்து என்ன லீட்டரே, இல்லை என்னால் முடியாது அப்படி சொல்கிறீங்க. உடனே லீட்டரே வந்து என்ன முடியாதா, என்ன ஃப்ரெண்டு கூப்பிட்டா வேணான்னு சொல்கிறேன், அப்போ இன்னும் ஃப்ரெண்டாக நினைக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே நீங்கள் வந்து அப்படிலாம் இல்லை, ஃப்ரெண்டாக நினச்சதுனால தான் நீ கூப்பிட்டப்ப நான் அன்றைக்கி வந்தேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு ஒர்க் இருக்குது, அதனால தான் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே லீட்டேரி வந்து அப்படியா, அப்படி என்ன ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே இந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்திருக்கு, ஸோ அங்கே தான் மீட் பண்ண போகிறேன் அப்படி சொல்கிறீங்க. உடனே அவன் வந்து என்ன இடம், என்ன பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நோண்டி கேட்குறான். ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே சொல்லிடுறீங்க. இந்த மாதிரி பிடிஎஸோடைய கான்சர்ட்டுக்கு தான் பண்ண போகிறேன் அப்படி சொல்லிடுறீங்க. லீட்டேரியம் வந்து ஓ அப்படியா, சரி ஓகே, நாளைக்கு மறக்காமல் என் கூட டின்னருக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே நீங்களும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தியா வந்து என்னடி லீட்டேரேவா, என்னவா அவனுக்கு இன்னும் ரொம்ப ஓவராக பண்ணிட்டுருக்கான், நானும் வந்து பார்க்க அழகாக இருக்கானுங்க அப்படி இப்படின்னு பார்த்தா எவ்வளோ கெட்டவை, ஊரில் இருக்க எல்லா கெட்ட பழக்கத்தையும் வச்சிட்ருக்கான். இப்போ ஒன்றார கூப்பிட்றானா, அவனை எனக்கு வர்ற கோவத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கழுவி ஊற்றிட்டு கத்திட்டே வராங்க. ஸோ இப்படி நீங்கள் நடந்துட்டு வரீங்க. ஜின்னும் வந்து வியும் வந்து காரில் வந்து அப்படியே ட்ரைவ் போயிட்டே இருக்காங்க. ஸோ ஜின்னு அதே சேடாக அப்படியே யோசிச்சிட்டே தான் வராரு. ஸோ அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கும்போது ஒரு சிக்னல் அப்போ கரெக்டாக ஆப்போசிட்டில் லீட்டேரே காரில் ஒரு பொண்ணு கூட வந்து அப்படியே ஜாலியாக போகிறத வந்து ஜின் பார்த்துடுறாரு. பார்த்த உடனே வி வந்து அயங் அது லீட்டேரே தானே, அங்கே பாருங்களேன் அந்த பொண்ணு கூட எப்படி ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான், இதெல்லாம் நீங்கள் எப்படி சும்மா விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலி ஜின்னே பார்த்து செம்ம கடுப்பில் இருக்காரு. உடனே வி வேற, இந்த ஆத்தியாவுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, இவனை போய் நம்பி அவன் பின்னாடி போய் சுற்றிட்டு இருக்காப்பார் அப்படின்னு சொன்னோடனே ஜின்னுக்கு செம்மையாக கோபம் வருது. உடனே வி திருப்பி கண்டினியூ பண்ணுறாரு. அயங் இப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் ஆத்தியாவை அவ இஷ்டத்துக்கு விட்டுறேன்னு சொல்கிறீங்க, அவனை லவ் பண்ணால் விட்டுறேன்னு சொல்கிறீங்களே, இந்த மாதிரி ஒரு ஆள் கூட எப்படி நீங்கள் விட போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காரு. உடனே ஜின் வந்து இல்லை நான் அவளை வந்து அவளுக்கு பிடிச்சிருந்தா தான் விட்டுவேன்னு சொன்னேன், ஆனால் இவ்வளோ கெட்டவன் தெரிஞ்சோ நான் எப்படி அவளை விடுவேன், நான் அவளை வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு தர மாட்டேன், அவள் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருடா லீட்டேரே, உன்னை செம்மையாக என்ன பண்ணுறேன் பார் அப்படி சொல்லிட்டு செம்ம கோவத்தில் அப்படியே காரை விட்டு கீழே இறங்கலாம் அப்படி சொல்லிட்டு வராரு. உடனே வி வந்து அயங் வேணாம், நம்மளுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் வந்து கன்சர்ட் வரப்போகுது, ஸோ இது ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகிடும், நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே ஜின்னும் செம்மையாக கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே காரே உட்காந்துட்டுருக்காரு. உடனே உங்களுக்கு தான் கால் பண்ணுறாரு, நீங்கள் காலை அட்டன் பண்ணுறீங்க, பட் எதுவுமே நீங்கள் பேசவே இல்லை, சைலண்ட்டாக இருக்கீங்க. உடனே ஜின் வந்து ஆத்தியா நான் பேசுகிறது கேட்குதா அப்படி சொல்கிறாரு. உடனே நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படி சொல்கிறீங்க. உடனே ஜின் வந்து நீ இப்போ எங்கே இருக்க, நான் உன்னை உடனே மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து இல்லை ஆக்சுவலாக ஒர்க் விஷயமாக கொஞ்சம் வெளியே போகிறேன் அப்படி சொல்கிறீங்க. உடனே ஜின் வந்து எங்கே போகிறேன், நான் உன்னை உடனே பார்க்கணும், என்ன விஷயம் சொல்லி, எங்கே போகிற சொல்லி, நானே உன்னை வந்து பார்க்குறேன் அப்படி சொல்கிறாரு. உடனே நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க, கன்சர்ட்காக ஆர்கனைஸ் பண்ண வந்து உங்கள் ஆஃபீஸ்லேருந்து தான் கூப்பிட்ருக்காங்க, ஸோ பிக்கிட் ஆஃபீஸ்க்கு தான் நான் போக போகிறேன் அப்படி சொல்கிறீங்க. உடனே ஜின் வந்து அங்கே தானே இரு, நான் பார்த்துக்கிறேன், நான் வரேன் அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. உடனே நீங்கள் வந்து என்ன இவர், அவரே கால் பண்ணார், அவரே பேசினார், அவரே கட் பண்ணிட்டாரு, என்ன நினச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. அப்போ தியா வந்து என்னடி ஆச்சு அப்படி சொல்லி கேட்குறாங்க. உடனே நீங்கள் வந்து என்னன்னே தெரிலடி, ஜின்னோப்பா அவர் பாட்டுன்னு பேசிட்டு அவர் பாட்டுன்னு ஃபோனை கட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. சரி, 2 பேருமே வந்து கிளம்பி பிக்கெட்டுக்கு அப்படியே போகிறீங்க. போனோடனே ரிசப்ஷனில் இந்த மாதிரி சொல்கிறீங்க, ஈவெண்ட் ஆர்கனைசேஷன் பண்ணுறதுக்காக ஆஃபர் வந்திருக்கு இந்த கம்பெனிலேருந்து தான், ஸோ நாங்கள் அதனால தான் மீட் பண்ணலான்னு வந்திருக்கோம், யாரை மீட் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. அப்போ ரிசப்ஷனிஸ்ட் வந்து ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு, இந்த மாதிரி லெஃப்ட்டில் வந்து ஒரு ரூமில் ஒரு சார் இருப்பாங்க, ஸோ ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் கட் பண்ணி லெஃப்ட் போகணும் அப்படி சொல்கிறாங்க. உங்களுக்கு எந்த இடம்னே சுத்தமாக புரியல. சரின்னு தலையாட்டிட்டு வந்து அங்கேயே சுற்றி தேடிட்டே இருக்கீங்க. நீங்கள் அப்படி தேடிட்டே இருக்கும்போது எதர்ச்சியாக ஆப்போசிட்டில் ஜேகேவும் ஜிமினும் அப்படியே நடந்து வராங்க. உடனே
உங்கள பார்த்துட்டு, "ஹே! ஆர்த்தியா இங்க என்ன பண்ற?" அப்படி சொல்லி கேட்குறாங்க. உடனே நீங்க அப்ப தான் சொல்றீங்க, "உங்க ஆஃபீஸ்லேருந்து இந்த மாரி எங்களுக்கு ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஆஃபர் வந்திருக்கு." அப்படி சொல்லி சொல்றீங்க. உடனே ஜிமினும் ஜேகேவும், "வாவ்! சூப்பர்! கங்ராச்சுலேஷன். சரி என்ன மீட் பண்ணியாச்சா? பேசியாச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே நீங்க வந்து, "இல்ல, எந்த ரூம் சொன்னாங்கன்னே எங்களுக்கு தெரியல. நாங்க சுத்தி சுத்தி தேடிட்டே இருக்கோம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உடனே அவங்க 2 பேருமே உங்கள வந்து அந்த ரூமுக்கு கொண்டு போய் விடுறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இந்த மாதிரி, "சரி நல்லா பண்ணு, நல்லா பேசு, கான்ஃபிடென்ட்டாக பண்ணு." அப்படி சொல்கிறாங்க. உடனே நீங்கள் வந்து, சரி ஓகே." அப்படி சொல்கிறீங்க. தியா வந்து, "சரி நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கிளம்புங்க." அப்படின்னு சொன்ன உடனே ஜேகே வந்து, "அதெல்லாம் இல்லை, என் ஃப்ரெண்டு முடிச்சுட்டு வெளில வர வரைக்கும் நாங்கள் இங்கே தான் வெயிட் பண்ணுவோம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே நீங்கள் வந்து, "இல்லை பரவாயில்ல ஜேகே, உங்களுக்கு ஏதாவது முக்கியமான ஒர்க் இருக்கும், நீங்கள் போங்க, நாங்களே பேசிக்கிறோம்." அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே ஜேகேவும் ஜிமினும், "அதெல்லாம் முடியாது, நாங்கள் நீங்கள் வர வரைக்கும் இங்கே தான் வெளியில் இருப்போம், வெளியே வந்தோடனே எங்களுக்கு ட்ரீட் வைக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே நீங்கள் சிரிச்சிட்டே சரி உள்ளே போகிறீங்க. உள்ளே போயிட்டு சியுக்கு வந்து விஷ் பண்ணுறீங்க. உடனே அவர் வந்து, "வாங்க, நீங்கள் தானா?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நீங்கள், "ஆமாம் சார்." அப்படி சொல்கிறீங்க. அப்புறம் வந்து அவர் இந்த மாதிரி சொல்கிறாரு, "அன்றைக்கி ஜின் சாரோட பர்த்டே அப்போ செம்மையாக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த இது கொடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம். சரி, நீங்கள் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க? எத்தனாவது கான்ட்ராக்ட் இது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க, "இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட்." அப்படி சொல்கிறீங்க. உடனே அவர் வந்து அப்படியே யோசிச்சுட்டு, "ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட்டா? ஸோ எப்படி நான் உங்கள நம்பி குடுக்குறது? ஒரு வேளை நீங்க இத சொதப்பிட்டீங்கன்னா என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே நீங்க வந்து, "இல்ல சார், எங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இருக்கு. ஸோ நாங்க பண்ணது புடிச்சு போய் தானே நீங்க எங்கள கூப்பிட்டீங்க. ஸோ எங்கள நம்பி குடுத்தீங்க அப்படின்னா, எங்களோட பெஸ்ட்ட நாங்க குடுப்போம். எங்கள நம்புங்க." அப்படின்னு சொல்றீங்க. உடனே அவர் வந்து, எப்படி நம்புறது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருக்காரு. உடனே நீங்க வந்து, "நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க. நாங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணி தரோம். பிடிச்சிருந்தா எங்களுக்கு வந்து பே பண்ணுங்க. இல்லைன்னா பே பண்ணலனா கூட பரவாயில்ல. பிடிக்கல அப்படின்னா ஒரு பைசா கூட நாங்க வாங்க மாட்டோம்." அப்படி சொல்லிடுறீங்க. உடனே அவர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, "இந்த டீலிங் எனக்கு ஓகே." அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்களும் வந்து சைனிங்லாம் முடிச்சிடுறீங்க. இதெல்லாம் கேட்ட உடனே தியாக்கு செம்ம ஷாக். அப்படியே உங்களை அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க அவங்கள சுத்தமா கவனிக்கவே இல்லை. கவனிக்காம நீங்க பாட்டுன்னு கமிட்மெண்ட் பண்ணிட்டீங்க. ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்க வெளில வந்த உடனே சக்ஸஸ் அப்படி சொல்றீங்க. உடனே ஜிமினும் ஜேக்கும் ரொம்பவே ஹாப்பியாகி, "ஃபஸ்ட்டு எனக்கு ட்ரீட் வைங்க." அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே தியா வந்து, "எது ட்ரீட்டா?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஜிமின் வந்து, "ஐயோ, நீ பயப்படுற மாதிரிலாம் நாங்கள் நிறைய 5 ஸ்டார் ஹோட்டல் அப்படிலாம் கேட்க மாட்டோம். எங்களுக்கு சின்னதாக சாக்லேட் வாங்கி கொடுத்தா கூட எனக்கு போதும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே தியா வந்து, "ஐயோ அதுக்கு இல்லை, உள்ள இவ பண்ணி வச்ச வேலையை எப்படி நான் சொல்கிறது?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஜிமின் வந்து, "ஏன் என்னாச்சு, என்ன விஷயம்?" அப்படி கேட்டுட்டு இருக்காரு. அப்போ தான் தியா, "ஐயோ, இவ வந்து என்ன தெரியுமா சொல்லி வச்சிருக்கா, ஆர்கனைஸ் பண்ணது வந்து பிடிக்கல அப்படின்னா பே பண்ண வேணாம்னு சொல்லிட்டா. இது மட்டும் எங்கள் மேனேஜர் சொட்டத்தள்ளி எனக்கு தெரிஞ்சது, ஹார்ட் அட்டாக் வந்து பொட்டுன்னு போயிடுவார்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஜேகே வந்து, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. உங்களோட டேலண்ட் பற்றி எனக்கு தெரியும். கண்டிப்பாக நீங்கள் நல்லா பண்ணுவீங்க. ஸோ எந்த விஷயமும் பயப்பட தேவையில்லை." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே வந்து தியா வந்து, "அதுவும் நல்லதா அமைஞ்சா சரிதான்." அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம ஜின் எஃப்எஃப் எபிசோட் 24 வந்து முடியுது. நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் எபிசோடில் உங்ககிட்ட சொல்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் பிடிஎஸ் ஆர்மி கேர்ள். அது வரைக்கும் நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஹெல்த்தியாக இருங்க, சேஃப்டியாக இருங்க அண்ட் ஹாப்பியாக இருங்க. ஐ லவ் யூ ஆல் ஆர்மீஸ். பாய். டேக் கேர்.